ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆஸ் யூஷுவல் விநாயகர் ஸ்துதியோட இன்னைக்கு 215வது திருக்குறள், அதாவது 5வது திருக்குறள் ஃப்ரம் ஒப்புரவறிதல் அதிகாரத்திலேருந்து 5வது குறள் பார்க்க போகிறோம். அப்புறம் சுப்பிரமணிய பூஜங்கம் அதை ரிவைஸ் பண்ண போகிறோம். அந்த பேலன்ஸ் 10 ஸ்லோகம்ஸ் முதலேருந்து இருக்கிற ஸ்லோகங்களையும் ஒரு விசிட் பார்த்துட்டு டைம் இருந்ததுன்னா மைஷாசுரம் மர்தினி ஸ்தோத்திரம் அதை ரிவைஸ் பண்ண போகிறோம். அதை முடிச்சுட்டு முருகனார்த்தம். இதுதான் இன்னைக்கான அஜெண்டா. ஸோ நம்ம விநாயகர் பாடலோட இந்த இதை துவங்குவோம். Well, for a change, we'll start with Dr. Purnima. Oh, yes. Doctor? Dr. Purnima ma'am. Namaskaram. I think she wouldn't have expected this, so probably no more. Sorry. Yeah. Yeah. Shweta ma'am? Yes. நமஸ்காரம். நமஸ்காரம். அடலருணை திருக்கோபுரத்தே அதன் வாயிலுக்கு வடவருகிற் சென்று கண்டு கொண்டேன் வருவார் தலையில் தடப என படுகுட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட குப்பக் களிற்று கிளைய களிற்றினையே. அடலருணை திருக்கோபுரத்தே அதன் வாயிலுக்கு வடவருகிற் சென்று கண்டு கொண்டேன் வருவார் தலையில் தடபட என படுகுட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட குப்பக் களிற்று கிளைய களிற்றினையே. சித்தி விநாயக மூர்த்திக்கு விநாயகருக்கு மூர்த்திக்கு ஜெய். ஸோ வாரம் ஒரு குறளில் ரொம்ப அழகான ஒரு அதிகாரம். அதாவது இல்லறத்தில் ஒரு மனிதனானவன் என்ன பயனை அடைவான். அந்த கடைசி 2 அதிகாரத்தும் இல்லறத்தில் இருக்கிற 2 அதிகாரம் ஒப்புரவறிதல் ஈகை. ஸோ நம்ம எப்பயும் பார்த்த மாதிரி வள்ளுவர் ஃபஸ்ட்லேருந்து ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்துருக்கான், சமூகத்தோடு எப்படி ஒன்று கூடி பண்ணுறான் வேலைகளை, அதில் அவன் என்னென்ன பாடங்களை கற்றுக்கிறான், இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு அதிகாரமாக பார்த்துட்டு வந்தோம். அதில் இந்த ஒப்புரவறிதல் அப்படிங்கிற அதிகாரம் அந்த உலகத்தினுடைய ஒரு நடப்பை தெரிந்து எந்த இடத்துக்கு என்ன தேவைன்னு தெரிந்து அவன் செய்யக்கூடிய ஒரு ஈகை, அதுதான் ஒப்புரவறிதல். ஈகைன்றது ஒரு மனிதனுக்கு செய்வது. ஒப்புரவறிதல் அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்துக்கு செய்யும் ஒரு கடமை. அதை தான் முதல்ல சொல்லணும் இல்லையா? முதல்ல ஊருக்கு செய்யணும், அதுக்கப்புறம் ஒருத்தனுக்கு செய்யணும். ஸோ அதை சொல்லின்னு வர. ஸோ அந்த விதத்தில் முதல் 3 குறள்கள் அப்புறம் 4வது குறள் இதெல்லாம் நம்மளுக்கு என்ன கற்றுண்டோம். You are not audible. என் வாய்ஸ் கேட்கலையா? கடைசியில் ஒரு 2-3 வார்த்தை கேட்கல. ஓகே. இல்லை, நம்ம என்ன கற்றுண்டோம் அந்த ஃபஸ்ட்டு 4 குறளில் என்ன மாதிரி கற்றுண்டோம்? ஒப்புரவறிதல் பற்றி என்ன கற்றுண்டோம்? ஒப்புரவறிதல் பிறர்னா உதவி செய்வான் எதிர்பார்க்காம செய்யணும், மழை மாதிரி செய்யணும். நாம உழைச்சி சம்பாதிச்சது எல்லாத்தையுமே உதவி செய்யறதுக்கு தான் பயன்படுத்தணும். தேவர்கள் உலகத்திலயும் மனிதர்கள் உலகத்திலயும் ஒப்புரவு தான் தேவர் உலகத்திலோட கிடைக்காது, பூமியில மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒப்புரவு செஞ்சு வாழறவா தான் மனிதர்கள், மற்றவாள்லாம் பிரேதத்துக்கு சமானம். அது இந்த கடைசி குறள்ல பார்த்து
ஸோ இப்போ ஒப்புரவோடினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து 4 குறளாக பார்த்துருக்கோம். இந்த 5வது 6வது 7வது குறளுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷனாக நான் வந்து ஒரு 3 குறளுக்கு இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன். ஒப்புரவாளனுடைய செல்வம், இப்போ ஒப்புரவு பண்ணணுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒப்புரவாளனுக்கு இருக்கக்கூடிய செல்வத்தினுடைய பயன்பாடு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 3 குறள். இந்த 15லேருந்து ஆரம்பித்து 15, 16, 17 3 குறள்கள், அதாவது 5, 6, 7 ஆஃப் ஒப்புரவறிதல். அந்த 3 குறளும் என்ன சொல்ல போகிறது அப்படின்னா, ஒப்புரவாளனுடைய ஒரு செல்வமானது எப்படிப்பட்டது, எதுக்காக, எதனை நோக்கி பயனுடையது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? எங்கே சார் போகிறது, எதுக்காக சார் பயன்படுறது? ஏன்னா பயன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து வாழ்க்கையில் ரொம்ப அழுத்தி நம்ம வந்து கற்றுக்கிற ஒரு விஷயம் இல்லையா? இப்போ நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்கிறோம், சரி என்ன சார் பயன்? இந்த பயனை நோக்கி நாம் செயல்படுவது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன். இது பண்ணினா என்ன கிடைக்கும்? ஸோ ஒரு வினை, அந்த வினைக்கு பயன் என்ன பயன்? இப்போ நம்மெல்லாம் வந்து திருக்குறளில் ஓரளவுக்கு இப்போ 200 குறளில் ஒரு 150 குறள் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு திருக்குறளில் பிஹெச்டி பண்ணுறதுக்கு ஒரு தகுதியுடையவர்களாக நம்ம இருக்கோம். யாரும் வந்து இந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நாலேஜ். ஸோ இது எப்படி எப்படின்னா, இப்போ ஒரு சில விஷயங்கள், ஒரு பாட்டோ இல்லை ஒரு செய்தியோ ஏதோ ஒன்று வச்சுப்போமே, நம்ம ஏதோ ஒன்று கற்றுக்குறோம் அப்படின்னு இருந்தால் கூட, நான் ரொம்ப அட்மையர் பண்ணுறது குருநாதர்கள்லாம் அவெல்லாம் சொல்கிறதுலாம் எப்படின்னா, ரொம்ப சின்ன குழந்தையெல்லாம் இருப்பாள் கிளாஸுக்கு வரும்போது. ஸோ அவள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து கிளாஸில் சும்மா உட்கார வைங்க போதும், சும்மா கேட்கட்டும், ஒரு 10 கிளாஸ் கேட்கட்டும் அப்படின்பா. ஸோ இந்த மாதிரி காதில் வாங்கினாலே அது வந்து என்ன ஆகுதுன்னா, அது ஏதோ ஒரு காலத்தில் அது நமக்கு பயனுடையதாக இருக்கிறது. நம்மளுடைய மூளையினுடைய ஒரு அபார சக்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயத்தை நம்ம எங்கேயோ அதாவது கிரகிச்சுக்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். ஒரு விஷயம் நம்ம மனசில் அதை பற்றி நம்ம நினச்சிருக்க கூட மாட்டோம், ஆனால் அது வந்து எங்கேயோ பார்த்துருக்கோமே, எங்கேயோ செஞ்சுருக்கோமே, இது எங்கேயோ படிச்சிருக்கோமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மூளை வந்து செயல்பாடுடையது. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு தடவை தான் பார்த்துருப்போம், அதை பற்றி நினச்சிருக்க கூட மாட்டோம், ஆனால் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு, ஓ ஆமாம் இந்த விஷயத்தை நம்ம பண்ணினோன்னு ஞாபகப்படுத்தக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது மூளை. அப்போது அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த மாதிரியான திருக்குறள் நம்ம வந்து வெறுமனே சும்மா இப்படி கேட்டாலே, இப்போ சந்தியா மேம் தான் சொன்னது இல்லையா அந்த ஒரு ஒப்புரவை பற்றி. ஸோ இந்த மாதிரி இது வந்து நம்மளும் கேட்டோம், ஆமாம் கரெக்ட், அன்றைக்கி ஆமாம் கரெக்ட், நல்ல ஜிஸ்ட் அழகாக கொடுத்தாவா அப்படின்ற மாதிரி நம்மளால் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ரிலேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம மூளையில் சாதாரணமாக ரொம்ப எளிமையாக நம்மளுக்கு அதெல்லாம் வந்து தெரியறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த திருக்குறள் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஒரு சர்க்கிளில் இது வந்து ரொம்ப ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இது இன்னைக்குன்னு இல்லை, என்றைக்கோ ஒரு நாள் எப்பயோ ஒரு நேரத்தில் நம்ம வந்து நினைக்கும் பொழுது, ஓஹோ அவர் அன்றைக்கி அது சொன்னார், ஓஹோ நம்ம இதை அன்றைக்கி கற்றுண்டோம், கரெக்டு, இது வந்து வாழ்க்கையில் எவ்வளோ அழகாக இதுவாகுது அப்படின்னு. இந்த புளிக்காய்ச்சல் காய்ச்சும்போது எண்ணெயை ஊற்றினேன்னா, புளிக்கரைச்சலோடு சேர்த்து ஊற்றினேன்னா எண்ணெய் எங்கே போச்சுன்னு தெரியாது. ஆனால் ஒரு காலத்துக்கு அப்புறம் அதை வந்து நல்லா சுண்ட காய்ச்சும் பொழுது அந்த எண்ணெய் தானாக பிரிகிற மாதிரி, எப்படி பாருங்க ஓமை நல்லா இருக்கா? புளிக்காய்ச்சல், அல்வா எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இன்னைக்கு இல்லைனாலும் அது வந்து அந்த சமயத்துக்கு அது வந்து உதவும் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை.
ரெண்டாவது, தத்துவஞானிகள்லாம் சில பேர் என்ன சொல்லுவான்னா, நாம் செய்த வினைக்கு எதிர்வினை வர்றதுக்கும் உண்டான நேரமும் காலமும் வந்து அது முதிர்ச்சி அடையும் போது தான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவ வாக்கியம் உண்டு. நம்ம நினச்சா இன்னைக்கு நல்லது, நான் இன்னைக்கு நல்லது பண்ணியிருக்கேன், அதுக்கான பலன் உடனே கிடைக்குமான்னா ஆஹா. ஒரு வினைக்கு அடுத்த வினை வந்து அந்த வினைக்கான காலம் எப்போ வருமோ அப்போ தான் கிடைக்கும்ன்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு வருவோம். ஸோ அப்போது இந்த மாதிரியான ஒப்புரவாளனுடைய செல்வம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு பயன்பாட்டை உடையது, எப்படி சார் பயன் தரும்? பயன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? விளைவுன்றது இம்பார்ட்டன்ட் வச்சுப்போமே. பயன்றது எப்போவுமே அது பயன் நல்ல பயனைத்தான் தரும்னு நம்மளுக்கு அது வந்து தெரியாது. ஆனால் விளைவுன்றது ஒன்று இருக்கும் இல்லையா? ஒரு வினைக்கு ஒரு விளைவு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஒரு 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 ஒப்புரவாளனுடைய ஒரு காசு பணம் அது எப்படி மக்களுக்கு அது வந்து ஒரு பயனாக சென்றடைகிறது அப்படின்னு சொல்லி அடுத்த 3 குறளில் சொல்கிறார். அதில் இந்த குறளினுடைய ஒரு மீனிங் என்னன்றதை இப்போ நம்ம குறளை படிச்சுட்டு இந்த மீனிங்கை பார்ப்போம். ஸோ திருக்குறள் சொல்கிறதுக்கு யார் வரணும்? நிறைமதி மேம். நமஸ்காரம் எல்லாருக்கும். நமஸ்காரம் மேம். ஊருணி நீர் நிறைந்தற்றே. ஊருணி நீர் நிறைந்தற்றே. உலகவாம். உலகவாம். பேரறிவாளன் திரு. பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்தற்றே. உலகவாம். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம். பேரறிவாளன் திரு. பேரறிவாளன் திரு. 2 times. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம். பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம். பேரறிவாளன் திரு. இது நம்ம ஆஸ் யூஷுவல் ரெண்டா பிரிச்சுக்கணும். உலகவாம் பேரறிவாளன் திரு ஊருணி நீர் நிறைந்தற்றே. உலகவாம், உலகு, அவாம் 2 வார்த்தை இருக்கு. இப்போ நம்ம வந்து டீகோட் பண்ண போகிறோம், எல்லாரும் சேர்ந்துன்னு பண்ண போகிறோம். அவர் கிண்டலாக ஒன்று சொன்னார், இந்த வீடியோ எடுத்தால் ஃபஸ்ட்டு முக்கால்வாசி யார் பேசுகிறதும் கேட்க மாட்டேங்கிறது. இப்போ எல்லார் பேசுகிறதையும் நான் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறேன், கேட்குறதா இல்லையான்னு. ஸோ எல்லோரும் வந்து அவாவா பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. எந்த மாதிரி பரவாயில்ல, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ரைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம எல்லாருமே கற்றுக்க தான் போகிறோம். நான் எப்போவுமே சரியாக பேசுகிறேன்றது கிடையாது, நீங்கள் எப்போவுமே தப்பாக பேசுகிறேன்றது கிடையாது. ஸோ அதனால் வந்து தாராளமாக வந்து யூ கேன் ஸ்பீக் அவுட். இப்போது உலகு, அவாம். உலகுனா என்ன, அவாம்னா என்ன, இதெல்லாம் நம்மளுக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச வார்த்தை தான். உலகு அப்படின்றது பொதுவான ஒரு இடம். உலகம். அவாம்ன்றது அதுல நம்மளுடைய பார்ட் என்ன, வாட் இஸ் அவர் ரோல் இன் திஸ் வேர்ல்டுன்ற மாதிரியா தெரியல எனக்கு. ஓகே, அவா சரி, இம்மை விட்டுருவோம். அவா அப்படின்னா என்ன? அவான்னா ஒரு ஆசை, ஒரு ஒரு விருப்பம். விருப்பம். எனக்கு ஒரு அவா இருக்கு அப்படின்வாங்க. ஐ மீன் ஐ வாண்டட் டு டு திஸ் என்ற அவானா ஆசை. கரெக்ட். உலகவா அப்படின்னா என்ன? உலகவாம். உலக நன்மை, உலக ஆசை. உலக ஆசை, உலகத்துக்கு என்னுடைய சுகம் அந்த மாதிரி. ஓகே. உலக நன்மை. கரெக்ட். உலக நன்மை. உலக நன்மை அப்படிங்கறது வேற எந்த மாதிரி சொல்லலாம்? வேற யாராவது சொல்லுங்களேன். உலகன்னா மக்கள், மனிதர்கள், மாந்தர்கள், இங்க இருக்கிற அத்தனை பிராணிகளும் அது உலகு அப்படிங்கிறது அப்படி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, உலகம். அவானா ஆசை. ஓகே, கரெக்ட். ஓகே. இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த பெர்ஸ்பெக்டிவை நான் சேஞ்ச் பண்றேன். எப்படின்னா, பக்கத்துல இன்னொரு வார்த்தை, உலகவாம் பேரறிவாளன் திரு.
பேரறிவாளன், உலகவாம் பேரறிவாளன். அவன் யார்? உலகத்தின் நன்மைக்கு தன்னுடைய பார்ட் என்னன்னு நன்கு தெரிஞ்சவனா, அதாவது a person who doesn't live for herself. பேரறிவாளன் போது a knowledgeable person. திருன்னா ரெஸ்பெக்டபிள் பர்சன். உலகவாம்னா உலகவாம் பேரறிவாளன். இதோட நம்ம சுருக்கிப்போமே, இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்தா நம்மளுக்கு எந்த மாதிரியான பொருள்கள் வந்து தோன்றது? நம்மளுக்கு கொடைத்தன்மை உடையவனுடைய செல்வம் நமக்கும் பயன்படும் என்று உலக மக்கள் அவன் பால் நம்பிக்கை வைப்பார்கள். அதாவது உலகவாம் பேரறிவாளன் சொல்றது ஒப்புரவாளனை குறிக்கிறதுன்னு வச்சுப்போமா? அப்போ எஸ், அப்படி வச்சுக்கலாம். ஓகே, அதாவது தன்னலமற்ற அப்படின்ற மாதிரி, தன்னலமற்ற, பிறர் நலன் கருதுறவன். இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுறேன் எல்லாரையும். உலகவாம் பேரறிவாளன் ஏன் போடணும்? ஒப்புரவாளனோட செல்வம். திருனா செல்வம். ஓகே, ஒப்பரிவாளனோட செல்வம் வந்து பொதுவானது, எல்லாருக்கும் பயன்படும். எல்லாருக்கும் பயன்படும், அது ஓகே. ஸோ உலகு அவாம் பேரறிவாளன், ஒப்புரவாளன் சொல்லலாம். அந்த இடத்துல உலகு அவாம்னு ஏன் சொல்லணும்? இதுக்கு நான் ஒரு கனெக்ஷன் சொல்றேன். கனெக்ஷன் வந்து க்ளூ என்னன்னா, ஒப்புரவாளன் அப்படிங்கிறவன் எந்த காரியத்தை எப்போ பண்ணுவான்? உண்மையான ஒப்புரவாளன் யார் அப்படின்னு நம்ம படிக்கும்பொழுது அவனுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆட்ரிபியூட் என்ன அப்படின்றது நம்ம புடிச்சுட்டோம்னா, அந்த உலகவாமுடைய அதாவது தேவைக்கு ஏற்ற மாதிரி அவன் வந்து தேவை அறிந்து பண்ணுவான். பிற நன்மைக்காக, பிறர் தேவைக்காக தன்னுடைய இதை செலவிடுபவன். இன்னும் ஃபைன் டியூன் பண்ணுவார். காலம் அறிந்து செய்வான். அதான் அந்த காலம் உலகவாமோட இருக்கிற ஒரு என்ன சொல்றது, அதோட மீனிங்கா இருக்கிற மாதிரி. பிறர் நலனுக்காக தன்னை தியாகம் பண்ற ஒரு குணம் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தானே அது வரும் அந்த குணம். கரெக்ட். இல்ல அந்த உலக அவாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆனா அதாவது பொது நன்மையை கருதி இப்ப எல்லாருடைய நலத்துக்காக, வெல்ஃபேர் ஆஃப் எவ்ரிவன்ன்ற மாதிரி. கொஞ்சம் காலத்தோட அதை ஜாயின் பண்ணுங்க, அதுதான் கேக்குறாரு அவர். காலம் அங்க எங்க வருது உள்ளுக்குள்ள? அது நீட் பேஸ்டு சூழ்நிலை அறிந்து, சூழ்நிலை அறிந்து வாழ்வதற்கா தேசம் காலம் எல்லாத்தையும் அறிந்து உதவி பண்ணணும். அப்படி எல்லாருக்கும் இருக்கிறத குடுக்குறோம், வேணுமோ வேண்டாமோ கொடுக்காம அந்த காலத்தில் எப்ப தேவையோ, எந்த நிமிஷத்துல ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற நேரத்துல போய் பண்றது, அது காலம். அதோட உலகத்தினுடைய ஆசையை அப்படின்னும்போது உலகத்தின் ஆசை என்ன சார் அப்படின்னா, நம்ம சொல்ற மாதிரி அந்த காலத்துக்கு ஏற்றார் போல, அவரவர் வாழ்க்கைக்கு ஏற்றார் போல அந்த என்ன தேவைன்றத உலகத்தினுடைய நடையை பொறுத்து. இந்த நடைன்னு வரும்பொழுது நம்ம வந்து என்ன நினைச்சிருந்தோம், நம்ம நடைன்னு வரத்துக்கு தர்மம்னு ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம். ஏன்னா நடத்தை அப்படின்னா தர்மம் இல்லையா? ஸோ இந்த தர்மம்னு ஒரு மீனிங் தருது. உலகத்துக்கு எது தர்மமாக விளங்குமோ, உலகத்தினுடைய ஆசையை அறிந்த ஒருவன் அவன் என்னவாக போற்றப்படுகிறான் இந்த இடத்துல? அவனே ஒரு செல்வம் மாதிரி. இல்ல அதுக்கான வார்த்தை என்ன சொல்றாரு இவரு? பேரறிவாளன். உலகத்துக்கு என்ன தேவைன்னு நீ நினைச்சு நீ ஒருத்தன் வந்து தன்னுடைய செல்வத்தை தருவானானால் அவன் அறிவாளன் அல்ல, அவன் பேரறிவாளன்னு போடுறார் வள்ளுவர். எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. அந்த இடம் தான், என்ன இடத்துக்கு என்ன தேவை சார், தேவையை அறிந்து செயல்படுபவன் மாருதி. அதனால்தான் வந்து ஹனுமாரை சொல்லும் பொழுது சொல்லிற் செல்வன்னு சொல்றாரு, கம்பன் சொல்றான். அருணகிரிநாதர் திருப்புகழ சொல்றார், குறிப்பில் குறி காணும் மாருதின்னு போடுறார் வார்த்தையை.
உடுக்க துகில் வேணும்னு ஒரு திருப்புகழ். அதில் 2வது பேராகிராஃப் ஃபுல்லாக, அதாவது ரெண்டாவது பார்ட் ஃபுல்லாகவே வந்து சுந்தரகாண்டத்தை சொல்லக்கூடிய திருப்புகழ். என்ன திருப்புகழில் சுந்தரகாண்டமா அப்படின்னா இருக்குது. திருப்புகழில் ராமாயணம், அருணகிரியின் ராமாயணம்னு ஒரு தலைப்பில் ஒருத்தர் வந்து பிஹெச்டி ரிசர்ச்சோ எம்ஃபில் ரிசர்ச்சோ பண்ணியிருக்கார். அதை பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிது. ஸோ அதில் பார்த்தபோது அருணகிரிநாதர் சொல்கிற மாதிரி மகாபாரதமோ ராமாயணமோ வந்து யாராலையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறார். ஆனால் அங்கங்கே சொல்கிறார். இந்த ஷண்மதத்தினுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இணைப்பாக வந்து அருணகிரிநாதர் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். அந்த மாதிரி குறி காணும் மாருத்தின்னு அருணகிரிநாதர் போடுறார். எந்த இடத்துக்கு என்ன தேவை சார், வளன்னு நான் இங்கே போனேன் அங்கே போனேன் இதை பண்ணேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லாமல் சீதையே பார்த்துட்டு வந்தேன், அம்மா அங்கே இருக்கா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக தான் ராமர் எங்கின்னு இருக்காருன்னு என்ன தேவையோ அந்த தேவைக்கு அறிந்து விஷயத்தை சொல்லக்கூடியவர். அந்த மாதிரி அது பேரறிவு. அப்போ அறிவு, அதுக்கு மேலே பேரறிவுன்னு சொல்கிறார் வள்ளுவர். அழகு. அதுதான் நான் வந்து வெரி குட். எல்லாரும் அப்போ வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அப்போது உலகத்தினுடைய ஆசையை தெரிந்து உலகத்திற்கு எது தேவை அந்த இடத்துல அவான்னு சொல்லும் பொழுது அது ஆசைன்னு நம்ம மேலோட்டமாக எடுத்துக்கிறத விட ஆசைக்கும் அவாக்குமே ஒரு தின் லைன் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுமே தமிழ் வார்த்தை தானே. அவாலேருந்து தான் ஆசை வந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அவாக்கும் ஆசைக்கும் என்ன வித்தியாசம்? நீடு அதான் அவா, அத்தியாவசியம், அவசியமா எனக்கு வேணும் சார், அது என்னுடைய அவா அப்படின்னு நம்ம அந்த 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 காலத்து லெட்டர்லாம் எழுதுவோம். அதாவது நாங்கள் தமிழில் படிக்கும்பொழுது நாங்கள் அந்த அவான்னு ஒரு வார்த்தையை வந்து எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி அவான்றது அந்த ஒரு நீடோட கலந்த ஒரு ஆசை அப்படின்னு வச்சுக்குவோம். அது என்னுடைய அவா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, ஆசையாக இருக்குது, அது எனக்கு முக்கியமும் கூட அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த உலகத்தினுடைய ஒரு முக்கியத்தை தெரிந்து அப்படிப்பட்ட பேரறிவை உடைய ஒருவனுடைய செல்வம். பாதி தான் நமக்கு பார்த்துருக்கோம். அடுத்து அப்படிப்பட்டவனுடைய செல்வம் எப்படி என்ன தன்மையை உடையது அப்படின்னா 2வது ஹாஃப் என்ன நம்மளுக்கு? ஊருணி நீர் நிறைந்தற்றே. ஊருணி அப்படின்னா என்ன? குளம், நல்ல தண்ணீர் உள்ள குளம். நல்ல தண்ணீர் உள்ள ஒரு குளம். இது வந்து இந்த குளம், ஏரி அந்த மாதிரி வந்து நிறைய அந்த தமிழ் வார்த்தைகளில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தைகள் இருக்கு. இல்லை ஊருணி அப்படின்றது ஊர் உண்ணும் குளம், நல்ல தண்ணீருடைய ஒரு குளம், எல்லாருக்கும் பயன்பாட்டையுடைய ஒரு குளம். இப்போ வாங்க, இது க்ளூ வேர்ட். இதுலேருந்து ஃபைன் டியூன் பண்ணுங்க. ஊருணி நீர் நிறைந்தற்று அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் வள்ளுவர்? அந்த பேரறிவாளன் வந்து அந்த நன்னீர் மாதிரி அதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி. பேரறிவாளனுடைய அவனுடைய குணம் வந்து செல்வம். அந்த நீர் எப்படி மற்ற பிறருக்கு பயன்படுதோ அந்த மாதிரி தேவைக்கு நீர் நம்ம எப்ப சாப்பிடுவோம்? நமக்கு தாகம் இருக்கும்போது நம்ம தேவைக்காக தான் நீரை உபயோகப்படுத்துவோம். அந்த மாதிரி அது யூஸ் ஆகும். நீர் நிறைந்துன்னா நிறைய இருக்கு அவங்கிட்ட செல்வம். பேரறிவாளன் கிட்ட நிறைந்து இருக்கு, நிறைய இருக்கு. நீர் நிறைந்தற்றே உலகமாம். பலே. அப்போ வள்ளுவர் இங்கே சொல்ற, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் உலகமா அந்த பேரறிவாளனுடைய செல்வமானது எப்படிப்பட்டது, என்ன தன்மையை உடையது அப்படின்னா
அது எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னா, ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய குளமானது நிரம்பினால் போல அவனுடைய செல்வம் அவனுடைய அந்த செல்வத்தினுடைய பயன்பாடு அந்த மாதிரியானது அப்படின்னு சொல்ற. ஒரு ஒப்புரவாளனுடைய செல்வம் அதனுடைய பயன் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஊருக்கு நடுவில் இருக்கிற குளம் வந்து நிரம்பினா மாதிரி, நல்ல குளம் நிரம்பினா மாதிரியா இந்த மாதிரி இருக்கிறது ஒப்புரவாளனுடைய செல்வம். இப்போ தமிழ்ல ஒரு விளையாட்டு என்னன்னா, ஊர்ல குளம் நிரம்பிடுது அப்படின்னு சொன்னோம்னா அதுல ஒரு தப்பு இருக்கு, தமிழ்ல ஒரு தப்பு இருக்கு. ஆனா மீனிங் கன்வே ஆயிடுது நம்ம எல்லாருக்கும். மீனிங் என்ன? ஊர்ல குளம் நிரம்பிடுது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன மீனிங் புரியுது? நம்மளுடைய நீரோட தேவை நமக்கு ஃபுல்ஃபில் ஆயிடும், சஃபிஷியண்டா இருக்கு. அதான். அப்போ ஊர்ல குளத்துல இருக்கிற நீர் நிரம்பிடுதுன்னு தானே சொல்லணும், ஊர் குளம் நிரம்பிடுதுன்னு சொல்றாரு. அப்ப ஊர் குளம் நிரம்பி இருக்குன்னு ஏன் சொல்றேன்னா, ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே அதனால அதனுடைய பயன் கிடைச்சிடுது. அதனால ஊர் குளமே நிரம்பி ஆயிடுதுங்கிறாரு. ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் they have taken the advantage and they are benefited. கரெக்ட். இதுல அதான் அந்த அது கன்வே ஆயிடுது நம்ம எல்லாருக்கும். இப்போ இந்த இது வந்து பரிமேலழகர் உரையில நான் படிச்ச போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் ஏன் இந்த மாதிரி இந்த தமிழ்ல ஆகு பெயர்னு ஒரு இது இருக்கு. அதாவது இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. சொல்லுங்க சார். ஊர் சிரித்தது அது மாதிரி, அந்த மாதிரி ஊர்ல இருக்கிறவங்க ஊரே சிரிச்சது மாதிரி. ஊர் சிரித்ததுன்னா ஊருன்றது சிரிக்குமா அப்படின்னா கிடையாது. அந்த மாதிரி சொல்றது ஆகு பெயர். கரெக்ட். முடி வெட்டின்வான்னு சொல்றது தலை வெட்டின்வா இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஊரில் உள்ள மக்கள் ஊருணி நீர் நிரம்பிற்று அப்படின்னு சொல்றதுக்கு வள்ளுவர் என்ன மாதிரி சொல்லியிருக்கணுமா, நீர் ஊருணி நிறைந்தற்றேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா வள்ளுவர் வந்து ஊருணி நீர் நிறைந்தற்றேன்னு போட்டுட்ட. அப்படி போட்டதுனால மீனிங் கன்வே ஆயிடுத்து. பட் இருந்தாலும் இட் இஸ் அன் ஆகு பெயர் தமிழ்ல அப்படின்னு சொல்றேன். அப்போ எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அது என்னன்னா, என்ன சொல்றது, ஊரிலே குளம் நிரம்பிற்று அப்படின்னு சொல்லும் பொழுது ஊர்ல நிறைய குளம் வந்துடுது அப்படின்னு அர்த்தம். டைரக்டான மீனிங் பார்த்தோம்னா ஊர்ல நிறைய குளம் வந்துடுதுன்னு அர்த்தம். ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஊர்ல குளம் நிரம்பிடுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தண்ணீர் வந்து நிரம்பிடுது அப்படின்றது அதுதான் அர்த்தம். அந்த மாதிரி ஊருணி நீர் நிறைந்தற்று அப்படின்னா குளம் நிரம்பிடுத்துன்னு அந்த ஒரு குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் நிரம்பிடுத்து அப்படின்றது அர்த்தம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்தார். இப்போ என்ன சொல்றது, இது எதுக்காக கொடுத்தார் அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒரு சில பேர் வேணும்ட்டே ஆர்கியூ பண்றதுக்காக வருவா, அவளுக்காக ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தார். அது ரொம்ப அழகா இருந்தது இல்லையா? ஸோ நம்ம வந்து இப்போ சொல்ற மாதிரி ஊர் சிரித்தது இல்லை இந்த மாதிரி வந்து குளம் நிரம்பிடுது அப்படின்னா, குளம் நிரம்பாது, குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் நிரம்பிடுது அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தை தரக்கூடியது. சரி, இப்போ ஒரு குளத்தினுடைய தன்மைகள் அண்ட் ஒப்புரவாளனுடைய செல்வம், இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்றார் வள்ளுவர் இல்லையா இங்க? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம் என்ன? ரெண்டுத்துக்கும் காமனா ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? அந்த விஷயத்தில் இருக்கிறதுனால தான் வள்ளுவர் ரெண்டு விஷயத்தையும் ரிலேட் பண்றது இல்லையா? எந்த மாதிரியான காமனான விஷயங்கள்? அதாவது ஒண்ணு வந்து அத்தியாவசியமான விஷயம் வந்து தண்ணி. எஸ், சரியா? அதே மாதிரி நமக்கு செல்வமும் வேணும், இருந்தாதான் இந்த உலகத்துல வாழ முடியும். எப்படி அது அத்தியாவசியமோ அந்த மாதிரி இதுவுமே அத்தியாவசியம். ஒரே ஒரு ஃபைன் டியூன். அந்த தண்ணி எல்லாருக்கும்
அது வந்து எல்லாருடைய இதையும் வந்து தேவையையும் நிவர்த்தி பண்றதோ, ம் அதே மாதிரி பேரறிவாளனுடைய அவனுடைய செல்வமும் எல்லாருடைய தேவையையும் அது நிறைவேற்றுறது. பலே பலே பாகுபாடு இல்லாம டிஸ்கிரிமினேஷன் இல்லாம ம் அதுவும் ஒத்துக்கலாம்ல. ஸோ இப்ப குலம்ன்றது குலத்தை ஊமை காட்டுறார் வள்ளுவர் அப்படின்னா இந்த குலத்தை பேஸ் பண்ணி ஒப்புரவாளனுடைய செல்வம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு உயர்ந்ததா சொல்றாரு. இருக்கணும். சொல்லுங்க. அது வந்து நிறைந்ததா உயர்ந்ததா இருக்குந்தாதான் அது எல்லாருக்கும் பயன்படும். எஸ். தர்மமா அந்த செல்வமா இருக்கணும் முதல்ல. ம் அந்த செல்வம் வந்து எப்படி எப்படியோ சம்பாதிச்சு திருடன் வந்து சேர்த்து வச்சுட்டு ஒருத்தருக்கா கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. அதான் அது வந்து அதுதான் சொல்லிட்டாரு, தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டார் வள்ளுவர். முதலே சொல்லிட்டார் ஒப்புரவாளனுடைய செல்வம் எப்படிப்பட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ கரெக்ட். குளம் நீரை நிரப்பிக் கொள்வது பிறருக்காக, தனக்காக அல்ல. ஸோ ஒப்புரவாளன் அந்த மாதிரி இருக்கணும். வெரி குட், சூப்பர். வேற ஏதாவது? எடுக்க எடுக்க ஊறிட்டே இருக்கும். பலே. கொடுக்க கொடுக்க அவர் இன்னும் கத்துன்னு இருப்பாரு. அது நிறைஞ்சிட்டே இருக்கும், புது தண்ணி வந்துட்டே இருக்கும். பழைய தண்ணி இல்லாம புது தண்ணி வந்துட்டே இருக்கும். குளம் தனக்கென்ன பிரதி கிடைக்கும் என்றெல்லாம் யோசிப்பதில்லை. அது மாதிரி ஒப்புரவாளனும் இருக்க வேண்டும். ஓகே. திருநா செல்வம், பேரறிவாளனோட செல்வம் வந்து இந்த எப்படி குளத்துல தண்ணி வந்து எல்லாருக்கும் பயன்படுதோ அந்த மாதிரி. ஆமா, கரெக்ட் கரெக்ட். 3 விஷயங்கள். வணக்கம் பாலா. மாமி சொல்லுங்க. பாலா வணக்கம். வணக்கம் வணக்கம். அது ஒரு குளத்துல தண்ணி நிறையறதுன்னு சொல்றது, அந்த ஊருக்கு நீர்நிலை ஏறும். ஆமா. அத ஒவ்வொரு வீட்டுல கலத்துலயும் தண்ணி நீர்நிலை ஏறும். அந்த மாதிரி பேரழிவாளன் செல்வம் என்பது அந்த ஊருக்கோ அந்த சுற்றுப்பட்டாருக்கு செல்வம் தேவைப்படும் போது போய் சேரும் எடுத்துக்கலாமா? கரெக்ட் 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 கரெக்ட். அதுக்கப்புறம் சுஷில் ஸ்ரீதர் வந்து திருப்புகழில் சுந்தரகாண்டம் அது எப்படி இருக்குன்ற எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. நான் கேட்டிருக்கேன். ரொம்ப அது அந்த எல்லாமே சொல்லி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. நான் கேட்டிருக்கேன். நான் எப்பவாவது அந்த யூடியூப்ல நான் பார்த்தேன்னா அனுப்புறேன். ஓஎஸ் அனுப்பிச்சுடுங்க மாமி, ரொம்ப சந்தோஷம். எஸ். இப்போ இந்த ஒரு கம்பேரிசனை பரிமேலழகர்கிட்ட கொடுத்தா அவர் ஒரு 3 விஷயங்கள் சொல்றார். ஸோ நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து கம்பைன் பண்ணி சொல்கிற மாதிரி ஒரு 3 விஷயங்களை வந்து அவர் வந்து சொல்கிறார். என்னென்ன அப்படின்னா, குளம் எப்படி பாழா போகாதோ அந்த மாதிரி ஒப்புரவாளனுடைய செல்வம் வீணாகாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்கிறார். ஏன் அப்படின்னா, அவன் தான் பேரறிவாளனாச்சே. ஊருக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு செய்யக்கூடியவனுடைய ஒரு செல்வம் அது கரெக்டாக தானே சார் போய் இருக்கும். ஒரு குளத்துல இருக்கிற தண்ணி என்னைக்கும் வீணாகாதே. இப்போ வந்து ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு தண்ணி இருக்கு அப்படின்னா அது யாருக்கும் பயனற்றதாக போய்விடும். ஆனால் இவனுடைய செல்வம் அப்படிங்கிறது வந்து ஊருக்குள் இருக்கும் நீர்நிலை போன்றது அப்படின்னு சொல்ற பொழுது வள்ளுவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அது வந்து பாழா போகாது, எல்லாருக்கும் பயன்படுறதுக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்ம பேசின மாதிரி. ஸோ அப்படிப்பட்டது பாழா போகாத தன்மை உடையது, ஆர் வீணாகாத தன்மை உடையது. வீணாகாது சொல்றார். 1. 2வது, அது நீண்ட காலத்துக்கு நின்று பயன் தரும். ஒப்புரவாளனுடைய செல்வமானது அப்படிதான் இருக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அது வந்து நீண்ட காலத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். எப்படி குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் அதுக்கு ஏதாவது எக்ஸ்பைரி டேட் இருக்கா? தண்ணி ஊறிண்டே இருக்கும். அந்த மாதிரி நல்ல நீர்நிலையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர், ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய தண்ணீர் போன்ற
காலத்திற்கு நின்று பயன் தரக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும் ஒப்புரவாளினுடைய செல்வம். ரெண்டாவது சொல்றார் இது. மூணாவது, இப்பதான் எடுத்துன்னு போலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நம்ம யாரோ ஒருத்தர் சொன்னா இந்த இதுல. ஸோ அப்போ இவ்வளவுதான் எடுத்துன்னு போகணும், இப்பதான் இதை எடுத்துன்னு போகணும், இந்த டைம்ல தான் எடுக்கணும் தண்ணி அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்படின்னு கிடையாது. அப்போ ஒப்புரவாளனுடைய செல்வம் எப்படிப்பட்ட வேண்டியதாக இருக்க வேண்டும் அப்படின்னா, எப்போது வேண்டுமானாலும் அள்ளிக்கொண்டு போகக்கூடிய அளவிற்கு அவனுடைய செல்வம் தயாராக இருக்க வேண்டும். ஓப்பன் கேட்ஸ், யார் வேணா எப்போ வேணா வந்து எதை வேணா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். குளத்தில் இருக்கக்கூடிய நீர் அப்படித்தானே இருக்கும். யாருக்கு எப்போ தாகம் எடுக்கிறதோ அப்போ வந்து நீ குடிச்சுக்கலாமே, யாருக்கு எப்போ தேவை இருக்கோ அப்போ வந்து எடுத்துன்னு போகலாமே. இவ்வளோதான் எடுத்துன்னு போகணும், 2 குடம் தான் எடுத்துன்னு போகணும்னு கிடையாது, எத்தனை தடவை வேணாலும் வந்து எடுத்துன்னு போகலாமே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குளம், அது குளத்தோடு கம்பேர் பண்ணுறதுனால ஒப்புரவாளினுடைய செல்வம் இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். பிறருக்கு உதவ வேண்டும் என்பதற்காகவே ஓயாமல் உழைத்து பொருள் ஈட்டுவான் ஒப்புரவாளன், குளத்தை போல. அப்படிப்பட்டவனும் வேணும் சார் சொசைட்டிக்கு. அழகா இருக்கு இல்லையா? இப்போ 3 சொல்லலாமா? பெர்மனன்ட், கண்டினியூட்டி அண்ட் நோ வேஸ்டேஜ். எஸ் எஸ். வேற ஏதாவது இருக்கா? இது 3 தானா? கரெக்ட் கரெக்ட். ஸோ ஊருணி நீர் நிறை உலகவாம் பேரறிவாளன் திரு ஊருணி நீர் நினைந்தச்சே தான் இன்னைக்கான குறள். அடுத்த குறள்ல வள்ளுவர் என்ன சொல்ல போறார் அப்படின்னா, ஒரு ஜஸ்ட் சொல்லிடுறேன். இது இந்த மாதிரி சொல்றார், நீர்நிலையை பேஸ் பண்ணி ஒன்று சொல்றார். இன்னொன்று, இந்த பயன் தரக்கூடிய மரம் ஒன்று ஊருக்கு நடுவில் காய்த்து பழுத்தார் போல அப்படின்னு சொல்ல போறார் அடுத்த குறள்ல. எவ்வளோ அழகா ஒரு இயற்கையோட ஒன்றி அது வந்து நம்மளுக்கு கன்வே பண்றார் வள்ளுவர் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கு. ஸோ இன்னைக்கான குறள் இந்த ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. பேரறிவாளனுடைய திரு, அதாவது உலகத்தின் நன்மையை, உலகத்தின் ஆசையை, அவாவை பொறுத்து அதை 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 அறிந்தவனுடைய ஒரு பேரறிவுடையவன் அந்த ஒப்புரவாளனுடைய செல்வமானது ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய நீர்நிலை நிரம்பினால் போல வந்து அது வந்து பயன் தரக்கூடியது அப்படின்னு சொல்லி இது 5வது குறள். அடுத்த குறள் அடுத்த கிளாஸ் அடுத்த செஷனில் பார்ப்போம். ஸோ இந்த குறளை இன்னும் ஒரு தடவை சொல்லிடுவோம், நம்ம அடுத்த செக்மெண்ட் போயிடலாம். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. திருக்குறள் எடுத்தாலே 1/2 மணி நேரம் ஓட்டிடுறான்ப்பா அப்படின்னு நினைக்க வேண்டாம். இல்ல நல்லா இருக்கு. அப்படி இல்ல ரொம்ப, அதாவது இப்படி பண்ணும்போது நமக்கு அது இதுல அட்லீஸ்ட் இவ்வளவு நேரம் இதுல கொஞ்சமான உள்ள போய் நிக்கும் இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி ஸ்ருதி தானே எல்லாமே. இப்ப காதுல எத்தனை கேக்குறோம் இல்லையா? அப்ப ஏதானும் கொஞ்சம் அங்க போய் உள்ளுக்குள்ள போய் உட்காரும் நிச்சயமா. கொஞ்சம் எங்க மூளையை ஆக்டிவேட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு கேள்வி கேட்டு யோசிச்சு நாங்க தப்போ சரியோ ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அது கொஞ்சம் திருந்துற மாதிரி இருக்கு. சின்ன சின்ன செயல்களை வந்து நம்ம திருந்தலாம் இல்லையா? அந்த மாதிரி இல்ல சார், அதாவது எங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. நம்ம வந்து ஆக்சுவலி வேலைக்கு போகும்போது சில இதெல்லாம் நம்ம செய்யறது இல்ல, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்லும் போது திருந்துறதுக்கு இல்ல. எனக்கு அந்த தமிழினுடைய ஒரு தாக்கம், இந்த வள்ளுவர் இந்த வார்த்தைகளினுடைய பிரயோகம் பாருங்களேன். இது வந்து நீங்க சான்ஸ்கிரிட்லயும் இருக்கு, எல்லா ஸ்லோகங்கள்லயும் அப்படிதான் இருக்கு. ஆதிசங்கரனுடைய ஸ்லோகங்கள் எடுத்தாலும் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அந்த இடத்துல தான் அவளெல்லாம் மகான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்த ரொம்ப அழகா நம்மளுக்கு காமிக்கிறது வந்து the choice of words. இந்த இடத்துல இந்த வார்த்தையை எப்படிதான் அந்த ஆள் வந்து ஃபிட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த இடத்துல தான் சரஸ்வதி வாக்குல உட்கார்ந்து அதை எழுத வச்சிருக்கா, அந்த இடத்துல தான் அம்பாள் எழுத வச்சிருக்கா, அந்த இடத்துல தான் பெருமாள் எழுத வச்சிருக்காரு, அந்த இடத்துல தான் முருகன் எழுத வச்சிருக்கான்னு
நம்மளுக்கு அதெல்லாம் வந்து ஆணித்தரமாக நம்மளுக்கு சொல்கிறதுக்கு அந்த அந்த ஒரு பெருமை கர்வம் இந்த சனாதன தர்மத்தில் அவ்வளோ ஒரு கர்வமாக இருக்குது நம்மளுக்கு. 2 லைன்ஸ்ல ஒரு 7 வார்த்தைகள்ல வந்து நிறைய சொல்றதுக்கு. அதான் அந்த திருப்பி மாதிரி. திருப்பி அனலைஸ் பண்றதுனால நல்ல மனப்பாடம் ஆயிடும். ஆமாம். ஸோ அப்போது நம்மளுக்கு அந்த அப்போ ஏன் பேரறிவாளன்னு சொல்லணும், ஏன் ஒப்புரவாளன்னு சொல்லி முடிக்கக்கூடாது ஒரு விஷயத்த? ஏன் அவர் வந்து இந்த அளவுக்கு சொல்கிறார், இந்த 2 வார்த்தையை போடணுன்ற? இப்போ ஒரு சில பேர்லாம் இப்போ பாட்டு எழுதும்போது இந்த பாட்டில் எழுத முடியலன்றதுனால ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா இடைச்சோர்கள்லாம் பண்ணுறான். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒவ்வொரு வார்த்தையும் மணி, அப்படி ஒரு மணியாக ஒன்றும் எழுதுறாரு அப்படின்னா அது ஏன் எழுதுறாருன்னு நம்ம வந்து யோசிச்சாலே போகிறோம். அப்போ நம்ம we have to step into the shoes of the இது. அப்போ இவர் இத்தனையும் யோசித்து அவர் இத்தனை காலம் எழுதியிருப்பாரான்றது நம்மளுக்கு தெரியாது. அது பகவான் அவருக்கு அந்த 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 இடத்துல பகவான் நின்று எழுதியிருக்கான் இல்லையா? இந்த அரசன் அன்று கொல்வான் தெய்வம் நின்று கொல்லும்ன்ற மாதிரி அரசன் அங்கே கொல்ல மாட்டான்ப்பா, அந்த இடத்துல நின்று தெய்வம் கொல்லும் அப்படின்ற போது அரசனுடைய ஆணை தெய்வத்திற்கு ஆணைக்கு சமமானது அப்படின்ற மாதிரி அந்த இது. ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல பகவான் நின்று அவன் பேசியிருக்கான், அவன் பாட வச்சிருக்கான், அவன் எழுத வச்சிருக்கான் இத்தனையும் அப்படின்னு அதை நம்ம படிக்கிறோம் பொழுது நம்மளுக்கு அந்த பெருமையும் கர்வமும் ஆட்டோமேட்டிக்காக வருது இல்லையா? அதுதான். ஸோ பாலா, ஆ நான் யோசிச்சு சொல்றேன். மீன் யோசிச்சதுக்கு அப்புறம் இந்த என்னோட வியூவை சொல்றேன். ஆக்சுவலா நம்ம வந்து திருக்குறளுக்கு ஒரு செஷன் ஆரம்பிக்கணும் சார், வீக்லி ஒன்ஸ். குழந்தைகளுக்கு எஸ்பெஷலி. ஏன்னா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இப்போ இந்த 40 நிமிஷம் நம்ம இதுல வந்து 30 நிமிஷம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? இது வந்து நம்ம ஸ்கூல்லயே பண்ணியிருந்தோம்னா இப்படி இருந்திருக்கும். ஆனா வந்து அப்போ டைம் இல்ல குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து நம்மளுக்கு இப்போ சின்ன வயசுல அந்த பசுமரத்தாணி போல் ஏறி இருக்கும் அப்போ சொல்லியிருந்தா. இப்போ அந்த மாதிரி இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். இல்ல கரெக்ட் கௌரி சார் கண்டிப்பா பண்ணலாம். குழந்தைகளை பிடிச்சு உட்காத்தி வைக்கிற மாதிரி பண்ணணும். இல்ல ஆன்லைன்லயே எடுக்கலாம். ஆன்லைன்லயே தான் சொல்றேன், ஆன்லைன்லயே தான். ஏன்னா அதோட அப்பெல்லாம் தெரியல நம்மளுக்கு திருக்குறளோட முக்கியமே வந்து அப்ப தெரியல. இப்ப படிக்க தான் வந்து 2 லைன் எவ்வளவு பெரிய விஷயம். ஏன் உலக புதுமுறைன்னு சொல்றான்னு இப்பதான் புரியுது. அதாவது நம்ம ஆலமரத்தோட விதை பார்த்தேன்னா தூண்டுதான் இருக்கும், ஆனா அது அவ்வளோ பெரிய விருட்சமா வரும் அப்படின்ற மாதிரி. திருக்குறள் அப்படிதான் இருக்கு, திருக்குறளை படிக்க அப்படிதான் இருக்கு. இல்ல பாலா சார் தமிழ் டீச்சரா போறதா வருஷத்துல திருக்குறள் தவிர வேற எதுவும் சொல்லி தர மாட்டார். நான் தமிழ் டீச்சரா இருந்தேன்னா வருஷம் பூரா திருக்குறள் தான் எடுத்துட்டு இருப்பேன். ஆமா, நான் அதுதான் யோசிச்சுட்டே இருக்கேன். நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி தரலையே, 2 வரிய 2 நிமிஷத்துல முடிச்சிட்டு போயிடுவாங்களேன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். அந்த கிராமர்ல கான்சென்ட்ரேட் பண்ணதுக்கு இந்த மாதிரி குறள்ல பண்ணிதான் வச்சுக்கோ, 2மே ஏறி இருக்கும் மண்டையில. ஆமா, இத வச்சு கிராமர் சொல்லலாம். இப்ப ஆகு பெயரு அந்த இது இந்த இதுன்னு நம்ம எனக்கு ஒண்ணும் தெரியாது, நானும் படிச்சுதான் நான் சொல்றேன். நான் வந்து எனக்கு என்னமோ தமிழ் கிராமர்ல புலின்னு நினைச்சிட்டு போறா, இந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆகு பெயர்னா என்னன்னு நான் இன்னைக்குதான் படிச்சேன் காலம்பு. ஆக்சுவலி ஆஸ் சச் இந்த திருக்குறளை படிக்கும் போது நமக்கு அவ்வளவு இன்னர் மீனிங் தெரியல பாருங்களேன். ஒரு நீ நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திருன்னா ஒண்ணுமே புரியல. இவ்வளவு விஷயம் இதுக்குள்ள இருக்குன்றது இப்பதான் தெரியுது. அதாவது ரெண்டாவது இந்த ஊருணின்னு வரும்போது ஊருணின்றது ஒரு குலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுன்றதே எனக்கு அது வந்து ஆகல. நான் என்ன நினைச்சேன்னா தண்ணி ஊறுறதுன்னு நினைச்சிட்டேன். இனிஷியலா தண்ணி சுரக்கிறதுன்னு நினைச்சிட்டேன். எவ்வளவு தெரியாம அறியாம எவ்வளவு இருக்குன்றது இப்பதான் தெரியுது. ஆமா, அதே மாதிரி இன்னொரு தமிழ்லயும் சான்ஸ்கிரிட்லயும் ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா வார்த்தைகளும் காரண பெயர்கள். எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் அந்த காரண பெயர்ன்ற ஒரு விஷயமே இருக்காது. இப்போ நீ தமிழையும் சான்ஸ்கிரிட் மட்டும் எடுத்து பார்த்தேன்னா ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய டெரைவேஷன் என்ன அப்படின்றது அது ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடியது. ஊர் உண்ணும் நீர், அதனால ஊரு நீர் அப்படின்னு வருது. இல்ல அந்த காலத்துல இந்த தமிழ இந்த மாதிரி யாரும் சொல்லி தரல. இப்ப வயசானதுக்கு அப்புறமா சான்ஸ்கிரிட் கத்துக்கும் போது இப்படி ஒன்னையும் நாங்க பார்த்து உள்ளுக்குள்ள போய் வயசாயிடுது. சோ we are able to understand. இப்படி பார்க்கும்போது இந்த சான்ஸ்கிரிட்ல இருக்கிற மாதிரி தமிழ்ல இந்த மாதிரி யாருமே சொல்லி தரல. ஈவன் சொல்லி தரல இல்லைங்க.
இது இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறது வந்து யாருமே இன்னி வரைக்கும் இப்படிதான் ஒரு வார்த்தையோடைய டெரிவேஷன் இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அதே சான்ஸ்கிரிட்ல படிக்கும்போது நல்லா தெரியறது, ஏன்னா லேட்டா கத்துட்டோம், அதனால புரியறது. அண்ட் ஆல்சோ அது இன்னொன்னு ஒண்ணு என்னன்னா, சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் கிராமர் இல்லாம சான்ஸ்கிரிட் இல்ல, ஒண்ணுமே பண்ண முடியாது, அத எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி அது இருக்கிறதுனால அங்க நம்ம அந்த மாதிரி பண்றோம். பட் இங்க வந்து இப்ப சாதாரணமா இப்ப மீனிங் சொன்னாலே புரிஞ்சு போயிடுறது, அங்க அது சான்ஸே கிடையாது. அப்ப பிரிச்சாலொழிய ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே புரியாது, ஜீரோ தான். இங்க பிரிச்சாலாவது ஓரளவுக்கு சில வார்த்தைகள் தெரிஞ்சுடுத்துனா ஏதோ அவர் லாங்குவேஜ் நம்மளோட லாங்குவேஜா இருக்குது, அதனால நம்மளால தமிழ் மதர் டங்கா இருக்கிறதுனால முடியாது. கரெக்ட். அந்த ஒரு கனெக்டிவிட்டி நம்மளுக்கு இருக்கு இல்லையா, சொல்ற மாதிரி. கரெக்ட். ஸோ வெறும் திருக்குறள் வச்சிருந்தானா மேபி கொஞ்சம் டீடைலா சொல்லியிருப்பா. அவ திருக்குறள் தவிர நாலடியார் இது நிறைய அந்த இது போர்ஷன்ஸ் நிறைய இருந்ததுனால அது புரிஞ்சது. இப்ப தமிழ்ல நிறைய போர்ஷன்ஸ் இருக்கறனால அதனால ப்ரோஸ் போயட்ரி அதனால உங்களுக்கு அலாட் பண்ண முடியல. டீச்சருக்கும் இவ்ளோ விளக்கமா சொல்லணுங்கிறது தெரியல. ஒரு 10 குறள் இருந்தா கூட. ரெண்டாவது இந்த ஸ்கூல்ஸ்லாம் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து தமிழுக்கு கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்குறா. தப்பா நினைச்சுக்காதீங்க. கிடையாது, ஏன் அப்படி எல்லாம் கம்மியாலாம் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசாதீங்க, கிடையாது. இல்ல ராஜேஸ்வரி மேம், நீங்க அப்படி சொல்ல முடியாது. ஒரு சில டீச்சர்ஸ் இப்ப பாலா சார் சொல்லி தர மாதிரி இன்வால்வ்மெண்ட் இருக்கிறவங்க எனக்குலாம் நல்ல டீச்சர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. ஒரு சில அதாவது எந்த காலத்துல இல்ல, அது உண்மைதான். இப்ப இந்த ரைட் நவ நீங்க சொல்லலாம், பட் ஓல்டன் டேஸ்ல பீப்பிள் வேர் தேர். இல்ல தமிழ் போயட், தமிழ் டீச்சர்னு சொல்றவங்களுக்கு லாவும் வரல, ழாவும் வரல. அது லாலா சின்னலா பெரியலாலா வரல வந்து உட்கார்ந்திருக்காங்க. ஏன்னா இவங்களால என்ன திருக்குறளை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? நீங்க சொன்ன ஒரு சில சொன்னீங்க பாத்தீங்களா, அவங்க இருக்காங்க. நீங்க படிச்ச நேரத்துல, நான் படிச்ச நேரத்துல, உங்க அக்கா படிச்ச நேரத்துல ரொம்ப நல்லா இருந்தது. நான் படிச்ச காலத்துல ரொம்ப நல்லா இருந்தது. நான் படிச்ச காலத்திலேயே அந்த மிஸ் வந்து என்ன வந்து 12th முடிச்ச உடனே என்ன பாலா என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இல்லை மேம் நான் இந்த மாதிரி சிஏ பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. ஏன் தமிழ்ல ஏதாவது ஒன்று பண்ணலாமே, எம்ஏ பிஏ எம்ஏன்னு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு. அவன் அந்த அளவுக்கு அவளுக்கு ரொம்ப இது 10th முடிச்சோடனே அவள் வந்து தமிழில் ஏதாவது எடுத்து பண்ண, யாராவது தமிழில் பண்ண மாட்டாளான்னு நம்மளை வந்து கேட்கறக்கூடிய தமிழ் டீச்சர்ஸ் இருந்திருக்கா. என்னோட ஆசிரியை அவள் வந்து இருந்திருக்கா. ஸோ அது ஒரு அருமையான மொழி. படிக்க தான் நம்மளுக்கு அது வந்து ரசிக்கும். நம்ம நினைக்கிறோம் சான்ஸ்கிரிட் கஷ்டம், அது தமிழ்லயே எவ்வளவு வார்த்தைகள் எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கு, புரியவே இல்ல. ஆமா புரியவே இல்ல, வாய்ப்பே கிடையாது. சான்ஸே இல்ல. இதுவும் பல்ல கடிக்கிற மாதிரி நமக்கு கன்க்வெஸ்டர் மாதிரி எவ்வளவு இருக்கு, புரியவே புரியாது, அர்த்தமே புரியாது, என்ன மண்டை பிச்சுக்கணும். ஆமா கரெக்ட் தான் மாமி. ராஜஸ்ரீ மாமி சொன்ன மாதிரி இந்த ழகரம் லகரம்லாம் இப்ப ஆனா கேரளைட்ஸ் வந்து இந்த ழா வந்து நான் ஒருத்தர் கூட தப்பா சொல்லி கேட்டதே இல்ல. அதே மாதிரி எப்படி அந்த ஊர்ல அந்த கேக்குற அந்த ஊர்ல மட்டும் எப்படி ழா வந்து அழகா பேசுறா, நம்ம ஊர்ல பேசுறதுல எனக்கு புரியவே இல்லை. இது இருக்கும் இங்க வந்து இந்த பழத்தெல்லாம் எப்படி கெடுக்கிறா தெரியுமா, பழம் 3 சுழினா 2 சுழினா அந்த சுழியை வச்சு சொல்றேன்னா, ரெண்டாவது இந்த ரா சொல்றோம் இல்லையா, சின்ன ராவா பெரிய ராவா அப்படின்னு சொல்லுவா சில பேர். அது ஆக்சுவலி அப்படி சொல்லக்கூடாது, வல்லின ராவா இடையின ராவான்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி வல்லின ராவா மெல்லின ராவான்னு சொல்லுவாங்க. வெரி நைஸ் எக்ஸ்பிளனேஷன் பாலா சார், சூப்பர். ஸோ இந்த குறள் ஒரு தடவை சொல்லிடுங்க. நம்ம அடுத்த அந்த 10 ஸ்லோகங்கள் முடிச்சிடலாம். சுப்பிரமணிய பூஜங்கள்ல லாஸ்ட் 10 ஸ்லோகன்ஸ். ஊருணி நீ நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. எஸ். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் சுப்பிரமணிய பூஜங்கம். முதல் 20 ஸ்லோகங்கள் பார்த்துருந்தோம். ஸோ பேலன்ஸ் 10 ஸ்லோகங்கள் இன்னைக்கு ரிவைஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து இன்னொரு கிளாஸ்லேயும் அதை ரிவைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நான் சொல்கிற மாதிரி அடுத்த வாரம் வந்து வைகாசி விசாகம், அதாவது தமிழ் மாதங்களுடைய பேர் வந்து சம்ஸ்கிருத மாதங்கள். அந்த சம்ஸ்கிருத தமிழ்னு நான் அதை பிரித்து சொல்கிறதில்ல. பட் இந்த வைகாசி அப்படின்னு இருக்கிறது வந்து வைசாக்க மாதம் அப்படின்னு சொல்லுவாள். இட் இஸ் நத்திங் பட் நீங்கள் என்னைக்கு எந்த டேட் எடுத்து பார்த்தாலும் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது எந்த டேட்
அந்த இப்போ நம்ம தமிழில் சித்திரை மாதம்னு சொல்கிறோம் இல்லையா, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி இப்படின்லாம் இருக்கு இல்லையா. ஓஹோ, நான் தள்ளி போயிட்டே இருக்கேன், ஒரே நிமிஷம். இந்த வைகாசி மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னு நான் வந்து ஒரு இது பார்த்தேன். அப்படி பார்த்தபோது என்னன்னா, அந்த வைகாசி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விசாக நட்சத்திரமா இருக்குமா. இப்போ நீங்கள் வந்து மார்கழி அப்படின்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மார்கழின்றது மிருகசிரோ மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னைக்கு வந்து அந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியினுடைய நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் இருக்கும். அந்த மாதிரி சித்திரை மாதத்தில் சித்திர நட்சத்திரம் வந்து என்னைக்கு இருக்கும் அப்படின்னா பௌர்ணமி என்னைக்கு இருக்கும். அதனால அதை பேஸ் பண்ணி மாதங்களினுடைய பேரை வந்து டிரைவ் பண்ணியிருக்கா. இது எதுக்கு சொன்னேன் எனக்கே தெரியல. ஸோ அதனால வந்து நம்ம கண்டினியூ விஷாகம் அடுத்த வாரம் அடுத்த வாரம் வைகாசி விசாகம். அதனால சொன்னேன், கரெக்ட். ஏன் விசாகம்னா அடுத்த பௌர்ணமி வந்து பௌர்ணமி விசாகமும் சேர்ற அன்னைக்கு நாள், ஏதோ ஒரு நாள். அதே ஃபுல்லாக இந்த பௌர்ணமி அன்னைக்கு விசாக நட்சத்திரம் தான் இருக்கா அப்படின்னா இருக்குமான்லாம் கேட்டெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஏன் அந்த மாதத்துக்கு இந்த பேர் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட தமிழ் மாதத்துக்கு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சொல்லுங்க. அந்தந்த மாசம் பௌர்ணமி திருவாதிரை வராதா? எது மாமி? மார்கழி மாசம் பௌர்ணமி. மார்கழி மிருகசீர்ஷம் வரும். அப்படியா? ஓ, அப்ப திருவாதிரை ஆருத்ரா அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு வராதா? ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. மிருகசீர்ஷம் அதுக்கு அடுத்து திருவாதிரை, ரெண்டும் ஒரே நாளில் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, மிருகசீர்ஷம் முடிகிற போது பௌர்ணமி ஆரம்பிச்சிடும். அடுத்த நாள் பௌர்ணமி ஃபுல்லாக இருக்கும், அன்னைக்கு திருவாதிரை அன்னைக்கு அபிஷேகமாக இருக்கும். இல்ல, இது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் அந்த மாச பௌர்ணமி அன்னைக்கு என்ன நட்சத்திரம் வருதோ அதுதான் அந்த மாசத்துக்கு தமிழ் மாச பேர், அதுதான் பேர். சமஸ்கிருத்லயும் சரி தமிழ்லயும் சமஸ்கிருத்லயும் சரி தமிழ்லயும் சரி. ஆனா நம்ம வந்து சந்திரன் பேஸ் பண்ணி கேலண்டர் நம்மளுக்கு கிடையாது. நம்ம வந்து சூரியனை பேஸ் பண்ணின கேலண்டர் நம்ம அந்த சவுத்தில் இருக்கிறவாழ்லாம். ஒரு சில இந்த ஆந்திரா அந்த சைடு இருக்கிறவாள்லாம் வந்து சந்திரனை பேஸ் பண்ணியிருப்பா. அவளுக்கு பௌர்ணமியோ அமாவாசையோ தான் வந்து மாசப்பிறப்பே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபர் ஆகும் நம்மளுக்கு சொல்கிற மாதிரி. பட் அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மேஷ மாதம், ரிஷப மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த என்ன சொல்லுவா, ராசிகள் 12 வச்சுட்டு நம்ம அந்த ராசி பேஸ் பண்ணி இது பண்ணுறோம். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். சீதலா மாமி ஏதோ சொல்லியிருந்தேன். யுகாதியே வந்து சந்திரமான யுகாதி தான் சொல்லுவாங்க. சாந்திரமான யுகாதின்னு தான் சொல்லுவாங்க. சாந்திரமான இது வந்து சௌரமான யுகாதி. இது சௌரம், நம்ம எல்லாம் இருக்கிறது சௌரம். கரெக்ட். சூரியனை பேஸ் பண்ணி இருக்குது. அது என்னென்ன சந்திரன்றது சாயா கிரகம், அதாவது என்ன சொல்கிறது, சூரியனை பேஸ் பண்ணி தான் சந்திரன்றதுனால வந்து ஒரு சில பேர் சூரியனை பேஸ் பண்ணி கேலண்டர்ஸ் உருவாக்கினா அந்த காலத்தில். ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தாத்பரியங்கள் அண்ட் உள்ளே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ நம்ம ஆஸ்ட்ராலஜியாக இருக்கட்டும், ஆஸ்ட்ரானமியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து கடல். ஆனா அப்ப இப்ப நம்ம அதிக மாசம் சொல்றோம் இல்லையா, இந்த மாசத்தை இந்த 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வர மாசத்தை அதிக மாசம் சொல்றோம் இல்லையா. ஓகே, அது வந்து சூரியனை பேஸ் பண்றவளுக்கு கிடையாதா? அதுதான் இந்த மாசம் வந்து அதிக மாசம். ஆக்சுவலி அதிக மாசம்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவல் இது ஃபுல்லா கம்ப்ளீட்டா இந்த இதுல வந்து வேற நம்மளுடைய லௌகிக விஷயங்கள் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் தான் பண்றா இந்த மாசத்துல அதிக மாசம்னு சொல்லி. ஓஹோ, ஓகே. சோ அப்படின்னா நம்ம வந்து அதை நம்ம ஃபாலோ பண்றது இல்ல. அது லூனார் படி வரதுனால அந்த மிச்சம் 10 நாள் மிச்சம் வருது அவளுக்கு. அதெல்லாம் அந்த 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அவளுக்கு அந்த அதிக மாசம் அப்படின்னு வருது. இந்த மாசம் அதிக மாசம். ஓ, ஓகே ஓகே ஓகே.
அதனால நிறைய பாராயணங்கள், பாகவத சப்தாகங்கள் எல்லாமே நம்ம சைட்ல இருந்து நிறைய பாகவத சப்தாகம், பகவத்கீதா பாராயணம் அண்ட் தேவி யார் என்னென்ன சுவாமி வந்து உபாசனை பண்றாளோ அந்தந்த கணாபத்தியம் எல்லாமே வந்து they do it இந்த மாசத்துல பண்ணினா அவ்வளவு விசேஷம். ஓகே. பெரிய தகவல். எஸ், ஸோ வில் ஸ்டார்ட். இது 10 ஸ்லோகங்கள், 5 ஸ்லோகமா 2 பேர். யாரை கூப்பிடலாம்? ஓகே, நானே கூப்பிடுறேன். ராஜேஸ்வரி மாமி சொல்லுங்களேன் ஃபர்ஸ்ட். இது கொஞ்சம் இந்த டியூனிங் கொஞ்சம் ஆரம்பிச்சு கொடுங்க எனக்கு. டியூனா? ஆஹா. கிருதாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாத் அப்படின்னு வச்சுக்கோ. மாத்திட்டேன். கிருதாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாதக சிந்தன். சரியா இல்லையே? கிருதாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாதக சிந்தி தகச்சிந்தி பிந்தீதி மாந்தர்ஜயத்சு மயூரம் சமாருஹ்ய மாபைரிதி த்வம் புரஷக்தி பாணிர்மமாயாகி சீக்ரம். 2 தடவை சொல்லணுமா? ஒரு தடவை போடுமா? டைம் இஸ் அப். நெக்ஸ்ட். प्रणम्या सकृत्पादयोस्ते पतित्वा प्रसाद्य प्रभो पार्थयेनेकवारम्. ஒரு தடவை படிச்சுறேன். प्रणम्या सकृत्पादयोस्ते पतित्वा प्रसाद्य प्रभो प्रार्थयेनेकवारम्. न वक्तुं क्षमोऽहं तदानीं कृपाद्दे न वक्तुं क्षमोऽहं तदानीं कृपाब्धे न कार्यान्तकाले मनागभ्युपेक्षा. सहस्राण्डभोक्ता त्वया शूरनामाहतस्तारकः सिंहवक्त्रश्च दैत्यः ममान्तर्हृदि तं मनक्लेशमेकं न हंसि प्रभो किं करोति क्वयामि. अहं सर्वदा दुःखभारावसन्नो भवान् दीनबन्धुस्त्वदन्यं न याचे भवद्भक्तिरोधं सदा क्लुप्तबाधं ममाधिं द्रुतं नाशयो मासु तत्त्वम्. अपस्मारकुष्ठक्षयार्तप्रमेह अपस्मारकुष्ठक्षयाशः प्रमेह ज्वरोन्मादगुल्मोदिरोगा पिशाश्चाश्च सर्वे भवत्पत्रभूतिं विलोक्य क्षणातारकारे द्रवन्ते. अपस्मारकुष्ठक्षयाशः प्रमेहज्वरोन्मादगुल्मादि रोगामहान्तः पिशाचाश्च सर्वे भवत्पत्रभूतिं विलोक्य क्षणातारकारे द्रवन्ते. next 5 ஸ்லோகம்ஸ் படிக்கவே இல்ல, எப்படி வரும்? வரமாட்டேங்கிறது. next 5 ஸ்லோகம்ஸ்க்கு சொல்லட்டுமா? உண்ணாமலை மேம், ப்ளீஸ். त्रिषिस्कन्दमूर्ति श्रुतौ स्कन्दकीर्ति
मुहे मे पवित्रं सदा तच्चरित्रं करे तस्य कृत्यं वपुस्तस्य भृत्यं गुहे सन्दुलीना ममाशेषभावा भले भले मुनीनामुदाहो नृणां भक्तिभाजा मभीष्टप्रदा सन्ति सर्वत्र देवा नृणामन्यजानामभिस्वार्थदाने गुहादेवमन्यं न जाने न जाने भले 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 நான் கொஞ்சம் கல லைட்டா கலத்ரம் இன்னும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், அதுக்காக வேற ஒண்ணும் இல்லை. சூப்பர். कलत्रं सुधा बन्धुवर्गपसुर्वा नरो वादनारी गृहे ये मदीया यजन्तो नमन्तस्तुवन्तो भवन्तं स्मरत्तच्च ते सन्धु सर्वे कुमार भले 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 मृगाभक्षिणोदं सकाये सदुष्टा तदा व्याधयोपादकाये मदङ्गे भवशक्तितीक्ष्णाग्रभिन्नासु दूरे विनश्यन्तु ते सूर्णितक्रौञ्चशैल क्रौञ्चशैल भले 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 जनित्री पिता स्वपुत्रापराधं सहेतेन किं देव सेनादिनाद अगं सादिबालो भवान् लोकताद क्षमस्वापराधं समस्तं महेश भले அகம் சாதி பாலோ, நான் வந்து குழந்தையிலையும் குழந்தை, நீ வந்து உலகத்துக்கே தந்தை அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது नमक्के गिनेशक्तये शादितुभ्यं नमच्चागतुभ्यं नमः कुक्कुटाय नमः सिन्धवे सिन्धुदेशाय तुभ्यं पुनस्कन्दमूर्ते नमस्ते नमोस्तु भले 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 இந்த துப்பியம் வந்து ஃபர்ஸ்ட் தா துப்பியம் தானே சொன்னேன், அப்படிதான் சொல்றேன். துப்பியம் ஓகே भले भले நெக்ஸ்ட் जयानन्द भूमन् जया भारदामन् जया मोघकीर्ते जयानन्दमूर्ते जयानन्द सिन्धो जया शेषबन्धो जय जय त्वं सदा मुक्तिदानेश सूनो भले 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 भुजङ्गाग्यवृत्तेन क्लुप्तं स्तवम्य पठेद् भक्तियुक्तो गुहं संभ्रमण्य सुपुत्रान् कलत्रं धनं दीर्घमायुर् लभेत् स्कन्दसायुज्य नरसः इति श्रीमच्छङ्कर भगवत् कृतौ श्रीसुब्रह्मण्य भुजङ्गं सम्पूर्णम् வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. எஸ், அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இது ஜாலியா இருக்கும் நம்மளுக்கு கத்துனது. எஸ், முருகன் அந்தம். எனி வாலண்டியர்ஸ்? நான் சொல்லவா? வாய்ஸ் வாங்க மாமி. சிவகுஹ குமர பராச்சலபதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தளி பழனா புரிவாள் திருவேரகமுறை கந்தா செங்கதிர் நிகர்த்தனி காச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வனை எந்தாய் தவமருளாரம் தாரா தவ முனிவரற்பணி வீரா தாதா கருண சுபோதா जय जय शंकर बालक मणिगे तारक मंत्र विनोदा शिव मे सरवण भव शिव मे. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். Thank you, namaskaram. Thank you, mami. Namaskaram.
எல்லாருக்கும் நமஸ்காரம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நமஸ்காரம்.